மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மெய்யாகவே சத்தியத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையிலே அது சத்தியம், நிஜம். ஆனாலும் அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, மெய்யாகவே. நமக்கு ஒரு உறுதியாக அவர் சொல்றாரு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இந்த பாடுகள் அப்படிங்கிறது எபிரேய மொழியில என்ன போட்டிருக்கு அப்படின்னா வியாதின்னு போட்டிருக்கு. இந்த துக்கம் அப்படிங்கிறது எபிரேய மொழியில வேதனைன்னு போட்டிருக்கு. மெய்யாகவே அவர் நம்முடைய வியாதியை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனையை என்ன செஞ்சிட்டாரா? சுமந்துட்டார். இயேசு கிறிஸ்துவை நீங்க இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா அந்த வியாதிய உங்க சரீரத்துல நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த வேதனைகளை உங்க சரீரத்திலையும் உங்க சிந்தனைகள்லையும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த ஏற்றுக்கொண்டு அப்படிங்கிறதுக்கு எபிரேய மொழியில என்ன போட்டிருக்குன்னா தூக்கி எடுத்தல். நம்ம வியாதிய நம்ம கிட்ட இருந்து என்ன செஞ்சுட்டாரா? தூக்கி எடுத்துக்கிட்டாரா? இந்த சுமந்தார் அப்படிங்கிறது என்ன போட்டிருக்கு எபிரேய மொழியில அப்படின்னா அதை தூரமாக எடுத்துட்டு போறதுன்னு போட்டிருக்கு. நம்ம கிட்ட இருந்து வியாதியை எடுத்து தூரமா கொண்டு போயிட்டாராம். எங்க கொண்டு போனார் தெரியுமா? பாதாளம் வரைக்கும் சென்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.